இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியிடுவதுதான் மிகச்சிறந்த நிகழ்வா இருக்கும். அந்த விழா மேடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரம் காரணமாக நீங்க கொஞ்சம் கம்மியா பேசிக்கிங்க அப்படின்னால அந்த மாத்தோட சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்னதான் பேசலாம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆரம்பத்தை இங்க வந்து வெளியிட்டாரு. படங்கள் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்த எங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி காரவன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான தலைமைகள் நல்ல தமிழர்கள் மூலமா அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரவசன் பார்த்தீங்கன்னா நடிச்சேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு போலீஸு, அது 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமா 2024 அண்ணன் போலீஸாக ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமா கமர்ஷியலா பண்ற படங்கள்ல போய் ஒர்க் பண்ற டீம் அதை காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது முயற்சி பண்றேன், அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சாப்பிட்டு வந்து அண்ணன் வந்து நிறைய கத்துக்கணும். நம்ம வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆர்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்க கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆர்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.